அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, வரலாறு பேசக்கூடிய ஒரு தினம், நாம் மறக்க முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு தினம், துன்பங்கள் அகன்று விமோசனங்கள் கிடைத்த ஒரு தினம். அதுதான் நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூரா தினம். இத்தினத்திலே முக்கியமான விடயங்கள், நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது, வரலாறு பேசிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் நாம் அவற்றை ஞாபகம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த தினத்திலே தான் அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட பனு இஸ்ராயீல்களையும் கொடுங்கோலன் ஃபிர்அவுனுடைய அநியாயத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். கடலை 12 பாதைகளாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு பிளந்து கொடுத்தான். மேலும் இத்தினத்திலே தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மீனுடைய வயிற்றில் இருந்து அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். மேலும் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஏற்பட்ட கிட்டத்தட்ட 18 வருடங்களாக நிலைத்திருந்த அந்த நோயை வெறுப்பூட்டாத, விரண்டோட செய்யாத, அருவருப்பை ஏற்படுத்தாத அந்த நோயை அல்லாஹு தஆலா இத்தினத்திலே தான் குணப்படுத்தினான். மேலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நும்ரூதுடைய நெருப்பிலிருந்து அல்லாஹு தஆலா இத்தினத்திலே தான் பாதுகாத்தான். மேலும் அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தௌபாவை இத்தினத்திலே தான் அல்லாஹு தஆலா கபூல் செய்தான். மேலும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் நீண்ட காலங்களுக்கு பின்னர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை இத்தினத்திலே தான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். மேலும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஈமான் கொண்ட முஸ்லிம்களையும் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் செய்த அந்த கப்பலிலே பாதுகாப்பாக வந்திறங்கக்கூடிய சூழலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இத்தினத்திலே தான் அநியாயக்காரர்களால் கொலை செய்யப்பட்டு அவர்கள் ஷஹாதத்தை அடைந்தார்கள். இவ்வாறு பல முக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு தினம் ஆஷூராவுடைய தினம். இத்தினத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். இத்தினத்துடைய அனைத்து ஹைறுகளையும், அனைத்து நலவுகளையும், பரக்கத்துகளையும் நாம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும்.